திரு கோட்டீஸ்வரன், ஜெயிக்கிற கட்சி ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் உருவான பிறகு தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் தாக்கத்தை ஏற்படுத்தும், வாக்குகளாக மாறும். அந்த கட்சி அந்த கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கும் பெருமளவு உதவி செய்யும். அந்த பெர்செப்ஷனை ஏற்படுத்தாத நிலையில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு கை கொடுக்க போறதில்லை. அதுதான் நிதர்சனம். பிரியன் சார் சொல்றதை எங்க பொருத்தி பார்க்கணும்? பெர்செப்ஷனை ஏற்படுத்தின பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அதை கொடுத்திருக்காரா, ஏற்படுத்தாத சூழலை அதை கொடுத்திருக்கிறாரா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏர்லி பேர்டு கேட்சஸ் த பிரே. இல்லை நம்ம தமிழில் சொல்லணும்னா, காலையில் எந்த ஒரு பறவை எழுந்துச்சி தெருவா சுற்றுதோ அதுக்கு ஆகாரம் கிடைக்கும், உணவு கிடைக்கும். இல்லை இதை நம்ம முயல் ஆமை கதையாக கூட எடுத்துக்கலாம். முயல் வேகமாக ஓடுறோன்ட்டு தூங்கிடும். ஆமை என்ன பண்ணோம், எப்பா நான் ஆமை என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, நான் ஏதோ வயசுனே என் வழியை பார்த்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டணி இல்லைன்னு அந்த ஒரு பர்செப்ஷன் அவங்களுக்கு பேடாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பச்சை கலர் பஸ் எடுத்துன்னு சுற்றின்னு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாரு, இதே வேறு எதனா ஒரு கட்சி இதை அறிவிச்சிருந்தா கொண்டாடி இருப்பாங்க. அதிமுக கிட்டேருந்து வந்ததுனால இது பேசு பொருள் ஆவலியான்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. 2000 ரூபாய் நீங்கள் கண்ணை மூடி சோசி பாருங்க, நல்லா தான் இருக்கும். யாரா பணம் வேணான்றாங்க, யார சொல்றீங்க கொண்டாடி இருப்பாங்க? பேசு பொருள் பொதுமக்கள், சாதாரண மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க. ஏன் கொண்டாடல, ஏன் பேசு பொருளா மாறல? இனிமேல் தான் பேசுவாங்க. இப்போ அதிமுக தொண்டர்கள் போய் மக்கள் கிட்ட பேசுவாங்க, பேசாமலாம் இல்லை. அதை பற்றி பேசிக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் கிட்ட அது வந்து சந்தோஷமா எம்ஜிஆரோட நினைவு நாள் எம்ஜிஆரோட பிறந்த நாள் அன்னைக்கு கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட். 3 நாளாக விஜய் அவர்களை பற்றி பேசல. இன்னைக்கு என்ன தலைப்பாக இருந்திருக்கும், சிபிஐ போய்விட்டார், நாளைக்கு என்ன கிடுக்குப்பிடி கேள்வி, ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு, அது இல்லாமல் இன்றைக்கி 2000 ரூபா பணத்தை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமின்றவரை விட்டுருங்க. அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சியாக இல்லையா, பிரதான கட்சியாக இல்லையா, அதிமுகவுக்கு ஒரு சின்னம் இருக்கா இல்லையா, அதிமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை அந்த வரலாறு இருக்கா இல்லையா, அப்படி ஒரு கட்சிக்கிட்டேருந்து வர ஒரு அறிவிப்பை நம்ம எப்படி கடந்து போக முடியும்? அவங்க என்ன ஆடு மாடு கொடுக்கலையா, இல்லை லேப்டாப் கொடுக்கலையா, இல்லை ஸ்கூல் பஸ்ஸு கொடுக்கலையா, இல்லை அம்மா உணவகம் நடத்தலையா? பண்ணியிருக்கிறாங்க தானே. அப்புறம் பண்ணுவாங்களான்னு சந்தேகம்னா இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதிகாரிங்க கிட்ட கேட்காம தன்னிச்சையா அவரே ஒரு அரசியல் முடிவை எடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த அதிகாரிகிட்ட போய் ரிட்டையர்டு அதிகாரியோ ஃப்ரெண்ட் அதிகாரிகிட்ட போய் கேட்டிங்கன்னா, சார் அதெல்லாம் முடியாது சார் அப்படின்வாங்க. ஆனால் டெண்டர் ஒண்டி விட முடியும், போட்ட ரோடியே போட முடியும், சிமெண்ட்டில் போட முடியும், கிரில்லு இரும்பில் வைக்க முடியும், ஒரு சாதாரண ஒரு கழிப்பிடம் கட்டிட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதில் வந்துட்டு பெரிய பெரிய பீங்காங்கெல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்க. அப்போ கான்ட்ராக்டருக்காருக்கு செலவு பண்ணோன்னா பணம் வருது அரசாங்கத்தில். ஆனால் மக்களுக்கு பொங்கலுக்கு கொடுக்கணும், ரேஷன் கார்டு கொடுக்கணும், அதிகாரிங்களுக்கு வலிக்கும். அப்படிப்பட்ட அதிகாரிகளை கேட்காம இதை நீங்கள் எம்டிசியை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, சார் ஆல்ரெடி நஷ்டத்தில் போகுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு 2 தாரக மந்திரம் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்று, ஆண் பாவம் பொல்லாது அப்படின்றத புரிஞ்சிருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு எல்லாமே பெண்கள் நாட்டின் கண்கள், நிலவே நதியன்னுவாங்க. ஆனால் ஆம்பளை யாருமே மதிக்கிறது கிடையாது ஆண்களை. எப்பா நீ வந்து உழைக்கிறதுக்கே நேர்ந்து விட்ட இனமப்பா, போ உழைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீ ஒண்டி எதுக்குப்பா கஷ்டப்படணும், நீயும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போ, ஆல்ரெடி அது நஷ்டத்தில் தான் போகுது. ஜான் போனான்னா முழம் போனான்னா 2000 கோடி நஷ்டனால நஷ்டம் தான், 20,000 கோடி நஷ்டனால நஷ்டம் தான், நஷ்டத்தோட போனோம். அதாவது இது எப்படின்னா, ஒரு கட்சி செய்யுதுன்னா இப்போ மாற்றா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, திமுக அண்ணா அவங்கள விட நம்ம பெரிய கட்சி நீங்கள் காட்டுங்க அப்படிதான் எதிர்பார்க்கணும். நான் நினைக்கிறேன்னா கொஸ்டின் பேப்பர் லீக்காக கூட நினைக்கலாம். ஒருவேளை அவங்க 2000 ரூபாய் அறிவிக்கலான்னு இருந்து அதை முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணி ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தா மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவதுங்க கட்சி விட்டுருங்க, அதிமுக திமுகன்னு விட்டுறாதீங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதியில் ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறது. இன்னொன்று இது வந்து நான் எப்படி இதை புரிஞ்சுக்கணும், டீகோட் பண்ணனா, கிராமப்புறங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஒரு வேலை நடத்திடுறாங்க, நான் வந்து நடக்கலை அப்படின்றதுக்குள்ளே போகலை, இல்லை பாதி நடத்துகிறாங்க அப்படின்னா கூட சுவாமிநாதன் சொன்ன மாதிரி 2 கோடி அட்டைதாரர்களுக்கு குறைந்தபட்சம் கிடைக்கும். 2 கோடி பேருக்கு வந்து 2000 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் ஒரு கோழிக்கறி வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு நாள் ஒரு மீன் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லை பிள்ளைக்கு ஒரு சட்ட துணி வாங்கி கொடுப்பாங்க, இல்லை புஸ்தகம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஏழை பழைக்கு தானே அந்த பணம் போகுது. அவங்க கிட்டேருந்து வரியாக வாங்கி உறிஞ்சி எடுக்கும்போது நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? தக்காளி வாங்கினா கூட வரி வருது, பேனா வாங்கினா கூட வரி வருது. ஒன்று மாநில அரசு வசூல் பண்ணுது, இல்லை மத்திய அரசு வசூல் பண்ணுது. இதனால இப்போ கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நகரங்களில் சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லை ஏறப்போகுது. அதுவும் நான் சொல்றேன். இன்னொன்று இந்த கடனை குறைக்கிறது, கடன் அதை பற்றிலாம் மக்களுக்கு கவலையே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க கடனை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஏறப்போகுதுன்னு சொல்றதாக யாரு வந்தாலும் ஏறும். அதனால தான் பிடிஆர் வந்து அவர் படித்தவர், அதை குறைக்கிறனாரு. அதனால எப்பா நீ வேணாம், அந்த துறைக்கே வேணான்னு சொல்லிட்டு அவர் தூக்கி நம்ம வெளியில வச்சிருக்கிறோம். அதனால யார் அங்க அம்பானிக்கும் கடன் இருக்கு, ஆனால் அம்பானி ஏழை முடியுமா? இன்னைக்கு கடன் வாங்காம ஒரு போன் வாங்க முடியறது இல்ல, ஒரு பைக் வாங்க முடியும். யதார்த்தத்துக்கு வர்றோம் நம்ம. அப்படி இருக்கும்போது கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவரும் திரு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறதும் திரு எடப்பாடி பழனிசாமி,
திமுக அறிவிப்புகளை வெளியிட்ட போது இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னவரும் திரு எடப்பாடி பழனிசாமி. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாமே ஒருவாராவே இருக்கிறார் இல்லையா? கரெக்ட். அவர் தாண்டிட்டாரு, நம்மளால தாண்ட முடியுமா சார்? அவரு தாண்டிட்டாரு, அப்ப நம்மளும் தாண்டலான்னு கூட ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இப்போ ஆடு மாடு கொடுப்போன்னப்போ சந்தேகம் வந்தது, கலைஞர் தொலைக்காட்சி கொடுப்பாருன்னு சொன்னப்போ சந்தேகம் வந்தது, மிக்சி கிரைண்டர் கொடுப்பாங்கன்னப்போ சந்தேகம் வந்தது, அம்மா உணவெல்லாம் நடத்த முடியுமான்னு சந்தேகம் வந்தது, காலை குழந்தைகளுக்கு சிற்றுண்டி ஆல்ரெடி சத்துணவு போடுறோம் அது என்ன காலை மாலைன்னு அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு போட்டாரு, அன்னைக்கு கலைஞர் அவர்கள் முட்டை போட்டார். அப்பவும் இதெல்லாம் சந்தேகமாக தான் கேட்டாங்க. ஆனால் அரசியல் ஆளுமைகள் அதெல்லாம் செஞ்சு காட்ட மக்கள் வச்சுக்க போறாங்க, செய்யலைன்னா தூக்கி போட போறாங்க. இன்னொன்று, கடன் வந்து வாங்குற அளவு தான் கொடுப்பாங்க. கடன் சுமை ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா வேர்ல்டு பேங்கோ, ஜெர்மன் பேங்கோ, KFW, ஜப்பான் இன்டர்நேஷனல் ஜிகாவோ கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால அது அந்த த்ரெஷோல்டு லிமிட்டுக்குள்ளே தான் போகணும். இதனால என்னன்னா வந்து போட்ட சாலையை போடுறதுக்கு டெண்டர் குறையும், வேற அந்த தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கு பாருங்க. ஆடம்பரமா, அதாவது ஒரு அரசு கட்டிடம் ஒன்று கட்ட வேண்டியது 10 வருஷத்துக்கு கழிச்சு அதை இடிக்க வேண்டியது, அந்த மாதிரி செலவுகள் கம்மியாகும். ஏன்னா இதுக்கே பணம் போகும்போது அது ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்குறேன். ஏங்க, மக்கள்கிட்ட சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரியை போட்டு வாங்கும்போது இலவசமாக கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இது வந்து என்ன கேட்டால் இது வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வருது, அவர் 8 வாட்டி தோத்துட்டாரு, அவர் ஒரு வசீகரம் இல்லை, பேச்சாற்றல் இல்லைன்றதுனால கடந்து போகக்கூடாது. பிரதான எதிர்கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கிட்ட இருந்து வருது. அதனால வந்து யூ ஹேவ் டு டேக் இட். ஓகே, they are ரெஸ்பான்சிபிள். ஒரு அரசியல் கட்சிங்க, அது ஏதோ வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆள் கிடையாது. இப்போ என்ன கேட்டா தாவேக்கா இன்னைக்கு பெரிய கட்சினா தாவேக்கும் இதே மாதிரி அறிவிப்பு பண்ணணும். ஏன்னா திமுகவுக்கு நெருக்கடி மாதிரி இப்ப தாவேக்காவுக்கு நெருக்கடி. தாவேக்கா இன்னைக்கு சிலபஸ்ல இல்ல 3 நாளா டேக் இட் ஃப்ரம் எல்லாருமே ஒரு விஷயம் ஒத்துக்கிறாங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன், தேர்தல் நெருங்க திமுக வர்சஸ் அதிமுக இது மாறிடும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நாளைக்கு காலையில் லைவ் போட்டு சிபிஐயில் என்ன பேசிட்டாங்கன்னு, இது என்னன்றது 5 பாயிண்ட் புரிஞ்சுன்னு வர்றதுக்கு எத்தனை ரேஷன் கார்டுன்னு தெரியுமா, இல்லை அதை டீகோட் பண்ணுவாங்களா? அட்லீஸ்ட் இப்போ சுவாமிநாதன் வந்து தரவுகள் வச்சிருக்கிறார் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் டீகோட் பண்ணுவாங்க. அதே மாதிரிங்க கிராமப்புறத்தில் வந்துட்டு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செய்ய முடியுமா? முடியாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மத்திய அரசு திட்டத்துக்கு கீழே நீங்கள் வாங்கியும் செய்யலாம். மத்திய அரசோட ஃபண்ட் இல்லாமல் சொந்த பணத்தில் செஞ்சுட்டு போறீங்க. ஜிம்பாப்வேல இருந்தா வந்து வேலை செய்ய போறாங்க. இங்க இருக்கிற மக்கள் மாநில அரசுடைய பங்களிப்பு கூடிடுச்சு. அதற்கு அதிமுக நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்குது. பெயரை மாற்றுவதற்கு மட்டும் நீக்குவதற்கு மட்டும் தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல. இந்த சிக்கல் இருக்குல்ல, நிதி சிக்கல். புதுசா ஒரு பேரை வச்சுட்டு போங்க, அந்த ஸ்கீமே கிடையாது. பிரச்சனை வந்து பேர் இல்ல, நிதி பிரச்சனை. மனசு கொடுக்குற மனசு. நிதின்றது ஃபர்ஸ்ட் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. மார்க்கம் வந்து வசூல் ராஜா MBBSல சொல்லுவார் பாருங்க, அது மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குதா, அள்ளி கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. கிள்ளி கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தால் சட்டம் வரும், IAS கூப்பிடு, IRS கூப்பிடு, மத்திய அரசுக்கு கடிதம் எழுது, அந்த கடிதம் வரதுக்குள்ள ஊர்காவாயிடும். அப்போ வசூல், அதாவது வரி போடும்போது வந்து கார்பரேஷன் மாநகராட்சியில் தீர்மானம் போட்டவுடனே அடுத்த மாசமே பில்லு ஜென்ரேட் பண்றீங்க, உடனே SMS அனுப்புறீங்க, உடனே வரியை கட்டவும், தண்ணீர் வரியை உடனே கட்டவும் அரசு வந்து உங்களை நம்பிதான் இருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கடன்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கடன் இருக்கு, அவங்கவுங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. மக்கள் வந்து கடன் எல்லாம் வாழறதுக்கு எப்படின்றத நோக்கி போவாங்க. இந்த 2000 இந்த 4000லாம் இது பின்னாடி என்ன இருக்குனாங்க, ரூரல் பாவர்ட்டி அலிவேஷன். ஊரகத்தில் இருக்கக்கூடிய வறுமையை இத்திட்டங்கள் போக்குமானா 100% போக்குன்றதுல நான் உறுதியா நம்புறேன். ஓகே.